கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் உங்களோடு செய்தியை பகிர்ந்தெடுக்க வந்திருப்பது பாஸ்டர் ஷீலா டேனியல் ஃப்ரம் எல்லி பிரேவர் சர்ச். பிரியமானவர்களே, நாம் 2 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற பகுதியிலே நாம் 2 ராஜாக்கள் புத்தகத்தை இப்போ புதிதாக நாம் தொடங்கி இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று தாவீது அரசன் சொன்னது போல வேதத்திலே மிக அருமையான பல காரியங்கள் கொட்டி கிடக்கின்றன. பிரியமானவர்களே, அநேகர் அது வேதத்தை படிக்கிறதில்லை, படித்தாலும் அவர்கள் புரிவதில்லை, புரிந்தாலும் அவர்கள் அதிலிருந்து என்ன கருத்துக்கள் ஆண்டவர் பேசுகிறார் என்று உணராதவர்களாக இருக்கிறார்கள். நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது தெளிவாக எல்லா விதம் கிட்டத்தட்ட ஒரு 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 லட்சக்கணக்கான கூட சொல்லலாம், அவ்வளவு கருத்துக்கள், அவ்வளவு பிரசனைகள் அதிலிருந்து பண்ணலாம். அவ்வளவு பெரிய பெரிய காரியங்களையும் பெரிய பெரிய ரெவல்யூஷனும் வெளிப்படுத்தல்களையும் நம்ம வேதத்தில் காண்கிறோம். அதுதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, 4000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள செய்தியை கூட நாம் இப்பொழுது படிக்கிறோம். அவ்வளவு பழமையான நூல் வேதாகமம். பிரியமானவர்களே, இதனுடைய அருமை புரியாமல் அநேகம் பேர் நீங்கள் வாசிக்கிறதுல உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதிலிருந்து பல புதை பொருள்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமே. சரிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 2 ராஜாக்கள் புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது 2வது வீடியோ 2 ராஜாக்கள் புத்தகத்திலே. பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் புத்தகமானது 25 அதிகாரங்களை உடையதாக உள்ளது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரியமானவர்களே, முதல்ல 1 ராஜாக்கள் இதை நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம்னா, ஐக்கிய அரசு, பிளவுற்ற அரசு என்று பிரித்திருந்தோம். இப்பொழுது அந்த பிளவுற்ற அரசு இருக்கிறது. இந்த பிளவுற்ற அரசு, அதுக்கப்புறம் மீதி நின்ற அரசு என்று 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதோட அர்த்தம் என்னவென்றால், இந்த பிளவுற்ற அரசு, அதாவது இஸ்ரவேல் யூதாவாக என்று பிளவுற்ற அரசு அப்படியே இருந்தது. அது ஒரு பாதி பகுதி. அதற்கடுத்த பகுதியிலே மீந்து நின்ற அரசு. இந்த மீந்து நின்ற அரசு என்னவென்றால் யூதா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்ததினால, அதாவது சிறை பிடிக்கப்பட்டு சென்றனர். பிரியமானவர்களே, எனவே தேவனுடைய ஆலயம் எல்லாம் நொறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. அதற்கு பின்பாக கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டதுங்க. அதாவது அசரியா மன்னனால அவர்கள் பிடிக்கப்பட்டு சென்றார்கள். 2வதாக மீதி இருந்ததா மீதி நின்ற அரசு. இது 2 ராஜாக்களை பகுதியில் நீங்க பார்க்கலாம். இந்த மீந்து நின்ற அரசு என்றால் என்னவென்றால், அது யூதாவை குறிக்கிறது. யூதா கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக, அவர்கள் ஓரளவுக்கு பிரியமான ஜனங்களாக இருந்தனால் கர்த்தர் அவர்களை விட்டு வைத்தார். அவர்களுக்கும் அறிவுரை கூறினார். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் அறிவுரை கூறினாரோ அதே போலவே இவர்களுக்கும் அவர் நிறைய காரியங்களே வெளிப்படுத்தினார். பிரியமானங்களே, சரிங்க. இப்போ 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நான் முதல் என்ன சொன்னேன், பிளவுற்ற அரசு. இதை அதிகாரம் 1 முதல் 18 வரைக்கும் நாம் காணலாம். பிரியமானவர்களே, அடுத்ததாக மீதி நின்ற அரசு, இது யூதா மட்டும் இருக்கும் இல்லையா. இது அதிகாரம் 19 முதல் 25 வரைக்கும் அவர்களுடைய காரியங்களே அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே முதலில் இருக்கக்கூடிய பிளவுற்ற அரசை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு. பிரியமானவர்களே, பிளவுற்ற அரசினை நீங்கள் பார்க்கிற பொழுது இஸ்ரவேலும் யூதாவும் என்று சொன்னேன் அல்லவா. சரி, வாங்க நம்ம செய்திக்குள்ளாக செல்லலாம். இந்த பிளவுற்ற அரசை நாம் 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். 3 பெரும் பகுதிகள், அது என்னவென்று சொல்லலாம் பாருங்கள். யோராம், எல்லாரும் குறிப்பெழுதி கொள்ளலாம். அகசியா ராஜா முதல் வருவார், அப்புறம் யோராம் வருவாங்க. இவங்களுடைய ஆட்சியிலே எலிசாவினுடைய ஊழியம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த எலிசாவினுடைய ஊழியத்தை அதிகாரம் 1 முதல் 9வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சரி பிரியமானவர்களே, 2வது பகுதி என்ன? 2வது பகுதி என்னவென்றால், இஸ்ரவேலின் 10 அரசர்கள் மற்றும் யூதாவின் 8 அரசர்களின் ஆட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் அதுக்கப்புறம் என்ன வருகிறது, இஸ்ரவேலினுடைய 10 அரசர்களுடைய பேரு, அவங்களுடைய ஆட்சி, அவங்களை பற்றி குறிப்புகள் வருகிறது. அது மட்டும் இல்லை, யூதாவின் 8 அரசர்கள், இதையும் பார்க்கலாம். எப்படி இது அதிகாரம் 9 முதல் 17 வரைக்கும். பிரியமானவர்களே,
ஆசிரியர் இதை எழுதுகிற பொழுது அவர் எப்படி எழுதுவார் என்றால், இஸ்ரவேல் ராஜாவை பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படியே சொல்வார், இந்த இஸ்ரவேல் ராஜாவின் காலங்களிலே யூதாவிலே இவர் அரசாண்டார் அப்படின்னு சொல்வார். அப்புறம் யூதா பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த யூதாவின் இந்த காலங்களிலே இஸ்ரவேல் அரசிலே இவர் அரசாண்டார் என்று சொல்வார்கள், சொல்வார். அப்படியாக எழுதியிருப்பார். எனவே ஒன்றுக்கொன்று சொல்லிக்கொண்டே வந்ததினாலே நமக்கு 1ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரைக்குமே இஸ்ரவேல் யூதா அரசுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அதில் வந்து 3ஆவதாக, அதாவது முதல் சொன்னேன் இல்லையா, பிளவுற்ற அரசு என்ற பெரும்பகுதியிலே 3 பெரும்பகுதிகளாக சொல்லிட்டு இருந்தேன். அந்த 3ல் வந்து 3ஆவது பகுதி என்னவென்றால் இஸ்ரவேலின் வீழ்ச்சி. இதை 17ஆவது அதிகாரத்திலும் 18ஆவது அதிகாரத்திலும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோராம், அகசியா ஆகியோரின் ஆட்சியில் எலிசாவின் ஊழியம். சரிங்க, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் அகசியாவின் ஆட்சி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வந்து இஸ்ரவேல் தேசத்தில் அகசியாவின் ஆட்சி என்ற பகுதியை நீங்கள் 1 ராஜாக்களில் இருந்து பார்க்கலாம். 1 ராஜாக்களிலே 22ஆவது அதிகாரத்திலே 51வது வசனம் முதல் 2 ராஜாக்களிலே 1ஆம் அதிகாரம் 18 வசனம் வரைக்கும் என்ன காணப்படுகிறது என்றால் அகசியாவின் ஆட்சியை பற்றி காணப்படுகிறது. அதுலேயும் அதில் வந்து என்னென்ன பார்க்கிறோம் என்றால், அந்த சிறு பகுதியை கூட நம்ம இன்னும் சின்ன சின்ன 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். நாம் விளங்கிக் கொள்வதற்காகவும் மனதிலே வைத்துக் கொள்வதற்காகவும் நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, அப்போ அகசியாவின் ஆட்சியின் கீழே என்ன வருகிறது என்றால், அகசியாவினுடைய ஆட்சியினுடைய ஆவிக்குரிய பரிமாணம், 2வது அரசியல் நிலைமை, 3வது அகசியாவின் மரணம். இதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வந்து 1 ராஜாக்கள் 22, 51, 53 பிரியமானவர்களே. அகசியாவின் ஆட்சியிலே முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அகசியாவுடைய ஆவிக்குரிய பரிமாணம் அது என்பதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே 51 முதல் 53 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். பிரியமானவர்களே, இதில் வந்து அகசியாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யார் என்றால் ஆகாபினுடைய குமாரன். உங்களுக்கு தெரியும், எசபேல், ஆகாப், இவர்கள் இருவருக்கும் பிறந்த மகன் தான் அகசியா. இந்த அகசியா என்ன செய்கிறார் என்றால், இந்த அகசியா வந்து இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆனால் இந்த அகசியா ராஜ்யபாரம் பண்ணுகிற அதே காலத்திலே யூதாவிலே யார் அரசாளுகிறார் என்று சொல்வார். இந்த ஆசிரியர் சொல்வார். அது போலேயே இதையும் ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி, சமாரியா என்றால் இங்கு வந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகராக இருக்கிறது. அதனாலதான் சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, ஆக மொத்தம் அவன் 2 வருஷம் தான் ராஜ்யபாரம் பண்றான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். இதுதான் வந்து அகசியாவுடைய ஆவிக்குரிய நிலைமை. சரிங்க, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அவருடைய அரசியல் நிலைமை. அதை பார்ப்போமா? அதான் 2வது பகுதி. அதாவது இஸ்ரவேலின் அகசியாவின் ஆட்சி என்ற முதல் பகுதியிலே நான் என்னென்ன கொண்டு வரேன்னா அவனுடைய ஆவிக்குரிய பரிமாணம் சொல்கிறேன். 2வது அந்த அகசியாவினுடைய அரசியல் நிலைமை இப்போ சொல்ல போகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரி அப்போ இருந்தது அதோட சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னா, ஆகாப் என்கிற மன்னன் வந்து மரணமடைந்தான். அதற்கு முன்பாக மோவாபியர் என்ன செய்திருந்தாங்கன்னா இஸ்ரவேலுக்கு வந்து கீழே இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு கீழே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர் இறந்த பிறகு என்ன செய்துட்டாங்கன்னா இஸ்ரவேலை கலகம் பண்ணி என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலை விட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க,
ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். இதுதான் அரசனுடைய நிலைமை அகசியா இருக்கிற பொழுது. அடுத்ததாக அகசியாவின் மரணம் பார்க்கிறோம். இது 2வது ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சரிங்க. அகசியா சமாரியில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனி தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பி. பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் புத்தகத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நீங்கள் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே அகசியாவுடைய மரணம் எப்படி ஏற்பட்டது என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாகி விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்க பிழைப்பேனோ என்று எக்ரோனி தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ராஜாவாக இவர்கள் இருந்த பொழுதும் பாகாலை இவர்கள் சேவித்து வந்தார்கள். பாகாலுக்காக ஆலயங்களை கட்டி வைத்திருந்தார்கள். ஆகாப் மன்னனும் அதை போல செய்து வந்தான். அதே போல எசபேலும் செய்து வந்தார்கள். இருவர் இப்படி செய்து வந்திருக்கிற பொழுது கர்த்தருக்கு மிகவும் கோபமாக அவர்கள் மீது இருந்தார். அகசியா அரசாட்சிக்கு வந்தான். அவனும் திறந்தவில்லை. அவனும் அவங்க அப்பா போலேயே என்ன செய்தான், பாகால் செபுவிடத்தில் போய் விசாரிக்க சொன்னான். இது கர்த்தருடைய தூதன் திஸ்பேனாகி எலியாவை நோக்கி, நீ எழுந்து, 3வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திஸ்பேனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்த பொழுது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்திலே கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோட சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அகசியா என்ன செய்தாரு, கிராதின் வழியாக கீழே விழுந்து, மாடியிலிருந்து மேபி அவர் விழுந்திருப்பார். மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு பிழைப்பனோ என்று அவர் யோசிக்கிறார். அந்த நேரத்திலும் கூட அவர் கர்த்தரை தேடாமல், கர்த்தரிடத்தில் ஜெபிக்காமல், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பார்க்காமல் என்ன செய்தார் என்றால், பாகால் செபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிற ஆட்களை அனுப்புகிறான். இதைக்கு கர்த்தர் பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் எலியா தீர்க்கதரிசி அப்பொழுது இருந்தால், அந்த எலியா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் பாகால் செபுவுக்கு போய், அதாவது எக்ரோனில் இருக்கிற பாகால் செபு தெய்வத்துக்கிட்ட போறீங்க, ஏன் கர்த்தர் இல்லையாங்க, ஏன் இப்படி செய்றீங்க என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால், தேவன் எலியாவுக்கிட்ட பேசுகிறார். எலியா, நீ போய் ஆட்களை அனுப்பி என்ன செய்யணும், அகசியா ராஜாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி. அதனால நீ இப்படிப்பட்ட தவறை செய்ததினாலே நீ ஏறின கட்டிலிருந்து, அதாவது சோம்லாம் படுத்திருக்கிறான், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் அப்படியே நீ மரித்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எலியா என்ன சொல்கிறார் என்றால், எலியா அந்த அப்படியே எலியா போய் அந்த ஆட்கள்கிட்ட போய் சொல்கிறான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் என்றால் இந்த அகசிய அரசர் கேட்க, ஏன் திரும்பி வந்தீங்கன்னு. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்தான். அவன் சொன்னான், ஏன் பாகால் இஸ்ரவேல் தேவன் இல்லை என்றால் நீ இல்லை என்றால் நீங்கள் பாகால் செபுவிடம் போகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். அதனாலே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் நீ சாகவே சாவாய் என்று சொல் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னார் என்று சொல்லி அகசியா மன்னனிடம் போய் இந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, அவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பட்டு இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் அடையாளம் சொல்கிறார்கள். என்ன அடையாளம் சொல்கிறார்கள் என்றால், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றான். அப்பொழுது அவன் திஸ்பேனாகிய எலியாதான் என்று சொல்லி எலியாதான் சொல்லியிருக்கான். உடனே என்ன செய்கிறான் என்றால், அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையில் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறார் என்றான். அப்பொழுது எலியா என்ன செய்கிறார் என்றால், அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக,
நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து என்ன செய்தது? அவனையும் இந்த தலைவனையும் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு அரசர் என்ன செய்கிறார் என்றால் வேறொரு தலைவனையும் திரும்பியும் 50 சேவகர்களையும் அனுப்புகிறார். அனுப்புகிற பொழுது அவனும் என்ன சொல்கிறான்? இதே மாதிரியே வந்து அவனை வந்து வர சொல்லுகிறார் என்று சொன்னதற்கு எளியா பிரதித்திரமாக திருப்பி சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தரோட ஊழியத்தை செய்கிற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் எவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது நடக்கும். அதன்படியே இந்த எலியா தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அதன்படியே நடந்து வானத்திலிருந்து வந்து அவர்களை இதை பட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 பேரையும் அனுப்பினான். இந்த 3வது தலைவன் ஏறி வந்த பொழுது தாழ்மையாக எலியாவிற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவர்களையும் அவர்களுடைய சேவகர்களையும் பட்சித்தது. இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்று சொல்லி தாழ்மையோடு கூட அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனிடம் கெஞ்சி கேட்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படி அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜா யோசபாத்தினுடைய குமாரன் யோராம் அங்கே இருக்கிறார். இங்கும் ஒரு 2ஆம் வருஷத்தில் இங்கேயும் யோராம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் யோராம் ராஜாவானான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஏன்னா அகசியாவுக்கு குமாரன் இல்லை. எனவே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்திலே யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மற்ற எல்லா காரியங்களையும் அகசியாவினுடைய மற்ற காரியங்களை நாம் 4ஆம் புத்தகத்திலே பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்தை வந்து நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எப்படி எலியா சுழற்காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், எப்படி எலியாவிடமிருந்து எலிசாவுக்கு அந்த வல்லமையானது, அந்த அதிகாரமானது, அந்த அபிஷேகமானது எப்படி கடத்தப்பட்டது என்று சொல்லி நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன். பிரியமானவர்களே, எலியாவை எலிசா பின்தொடர்ந்தே சென்றார். அவருக்கு வேண்டிய காரியங்களை செய்தார், அவருடைய வார்த்தைகளை கேட்டார், அவரோட கூட இருந்தார். ஏனென்றால் அவர் என்னவெல்லாம் செய்கிறார், அவர் வந்து எங்கே போனார். ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு, நான் போகிற பொழுது நீ என்னைட்டு நீ என் கூட இருந்தால், அல்லது நான் எடுத்துக்கொள்ள போகிற பொழுது நீ என்னை பார்த்த என்றால் உனக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் எலிசா வந்து சொன்னார், உங்களை போல எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைக்கும் என்று. அதனால தான் வந்து எப்பொழுது வந்து எலியா போனாலும் எங்கே போனாலும் அவன் என்ன செய்வான், கூடவே சென்று கொண்டே இருந்தான். அதே போலயே அவன் என்ன செய்தான் என்றால் அவனிடமிருந்து கடைசியாக பாருங்க, அது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். 2ஆவது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் முதல்ல வந்து என்ன சொல்லுவான், நான் பெத்தேல் வரைக்கும் போகிறேன், எலிசாவே நீ இங்கே இரு என்று எலியா சொல்வார். உடனே எலிசா வந்து என்ன சொல்வார், நான் என்ன சொல்வார் தெரியுமா? வாசிக்கிறேன், 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்புறம்
ரெண்டாவது தடவை இதே மாதிரி அங்கே பெத்தேல் போனோன்னா பெத்தேலினுடைய தீர்க்கதரிசி அங்கே இருக்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா இன்றைய தினம் உன்னுடைய எஜமான எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று அவன் சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து நடக்கும். ரெண்டாவது எங்கே நடக்குதுன்னா, எரிகோவுக்கு கர்த்தர் என்னை போக சொல்லுகிறார் என்று எலியா சொல்வார். அப்போ எலிசா சொல்வார், இல்லை நான் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லுவான். அப்படியே எரிகோ வரைக்கும் போவான். அங்கே இருக்க தீர்க்கதரிசிலாம் சொல்லுவாங்க இந்த வழியாக போகும்போது, ஏய் உனக்கு தெரியுமா உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியும், சும்மா இருங்கள்னு சொல்லுவான். அடுத்ததாக அவன் சொல்லுவான், மூணாவது தடவையாக என்னை கர்த்தர் யோர்தானுக்கு அனுப்புகிறார், நீ எங்கே இரு என்று எலியா சொல்வார். அதற்கும் அவன் அதே மாதிரியே சொல்வேன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். இரு பக்கமாக பிரிந்தது என்று உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதற்கப்புறமாக இந்த அவருடைய அபிஷேகம் எலிசாவுக்கு வந்ததும் உங்களுக்கு தெரியும். நான் போன வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிரியமானவர்களே. சரிங்க, அடுத்ததாக என்ன நடக்கிறது என்றால், எலிசா வருகிறார். எலியாவுடைய சால்வை எடுத்துக்கொண்டு வருகிறார். யோர்தானை கடந்து அப்புறமாக போயிருந்தாங்க இல்லையா, எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பக்கம் வரணும். உடனே எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி என்ன செய்தார், யோர்தானை அடித்தார். எப்படி எலியா அடித்த பொழுது யோர்தான் பிளந்ததோ அதே போல எலிசா அடித்த பொழுது அந்த தண்ணீரானது பிரிந்தது. அந்த கட்டாந்தரை வழியாக கடந்து சென்றால் அங்கே பார்த்தீர்கள் என்றால் 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே உங்களுடைய பார்த்து கொண்டிருக்க பொழுது என்னது எலியா வந்து காணாமல் போய்விட்டார், எனவே நம்ம எலியாவை நாம் தேடுவதற்காக நம்ம அந்த 50 பேரை நாம் அனுப்பலாம் என்று சொல்லி இவர்கிட்ட வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் மேலாகிலும் அவர் என்ன செய்திருப்பார், கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்காக அவர்களை அனுப்ப வேண்டாம்னு சொன்னால், ஆனால் கேட்காம போய் என்ன செஞ்சாங்க, 3 நாள் தேடினாங்க. தேடி கடைசியில் வந்து அவங்கள நாம் எலியாவை காணவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது எலிசா சொன்னார், நம்ம உங்களுக்கு முதலே சொல்லலையா, தேட வேண்டான்னு, நீங்கள் தான் கேட்காம போய் தேடிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுறேன். பிரியமானவர்களே, 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி அந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான்னா, ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, முதல் அற்புதம் என்னவென்றால், அந்த தண்ணீர் வந்து கெட்டு போன தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் மட்டுமில்லை, நிலமும் பாழாகி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வருகிற பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த மனுஷர் வந்து எலிசா தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எலிசா கிட்ட வைக்கிறாங்க. இந்த இடம் வந்து நல்ல இடம் தான், ஆனால் அந்த தண்ணீர் வந்து ரொம்ப கெட்டு போன தண்ணீராக இருக்குது, நாங்கள் சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தண்ணீராக இருக்கிறது, எனவே இது நிலமும் பாலாக இருக்கிறது என்று அவரிடம் முறையிட்டார்கள். முறையிட்ட உடனே எலிசா என்ன செய்தார் என்றால், நீங்கள் ஒரு புது தோண்டியை கொண்டு வாருங்கள், ஒரு பாத்திரத்தை கொண்டு வாருங்கள், அதில் கொஞ்சம் உப்பையும் வந்து கொண்டு வாருங்கள் சொன்னார். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அதை எடுத்துக்கொண்டு உப்பையும் போட்டு கொண்டு வந்தார்கள். இப்படி புது தோண்டியை எடுத்து அதில் உப்பை போட்டு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே அதை அவனிடத்தில் கொடுத்தார்கள். அப்போ அவன் என்ன செய்தான் என்றால், எலியா என்ன செய்தான் என்றால், அந்த நீர் ஊற்றண்டையில் போய் என்ன செய்த, உப்பை போட்டான். உப்பை போட்ட உடனே பார்த்தீங்களா, உப்பு போட்டோன்னு அவன் சொல்கிறான், இனிமேல் ஆரோக்கியம், இங்கே ஆரோக்கியம் வர பண்ணியிருக்கிறேன், இனிமேல் சாமும் வராது, பால் நிலமும் வராதுன்னு சொன்னார். அதன்படி அங்கே ஒரு நல்ல
காரியங்களை எலிசா செய்தார் என்று பார்க்கிறோம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. முதல் அற்புதம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியிலே நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவரை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்பொழுது அவன் திரும்பி அவரை பார்த்து கர்த்தர் நாமத்தினால் அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். கர்மேல் பர்வதத்திற்கு போகிறான், அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்ப. இதில் ஏன் இந்த விஷயத்தில் பாருங்கள் பிரியமானவர்கள், ஏன் எலிசா வந்து இப்படியாக சொன்னார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், இந்த எலிசாவை பார்த்த இந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த நாடே வந்து பாகால் செபுவை வந்து வணங்கி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதில் வந்து இது வந்து ஏன் என்று பார்த்தால், இந்த மக்கள் வந்து இந்த பிள்ளைகள் வந்து பாகால் செபுவை வணங்குகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஏனென்றால் எலியாவை எப்படி அவங்களாம் கஷ்டப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, எலியா என்ன செய்தார், அவர் வந்து ஏறி போனார். அந்த எலியா ஏறி போனதை பார்த்து இவர்கள்லாம் இந்த எலிசாவும் வந்துட்டாரு, இந்த எலிசா வந்து நம்மளுக்கு விரோதமாக இருப்பார் என்றால் எலிசாவை மொட்டைத்தலையா நீ ஏறிப்போன்னு சொன்னாங்க. ஏறி வான்னு சொல்லலை, இறங்கி வான்னு சொல்லலை, ஏறிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் என்ன செய்தார் என்றால் 2 கரடிகளினால அந்த 50 பேரும் வந்து 40 பேரையும் என்ன செய்தார் வந்து அந்த 2 கரடிகளும் 40 பேரையும் பீறி போட்டது என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இதனால் அவர் இந்த காரணத்திற்காக தான் தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று இந்த பாகாலை வணங்குகிற மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவன் அங்கே சபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வந்து நம்ம வந்து ஒரு 2வது பகுதியாக இந்த 2 ராஜாக்களை பார்த்தோம். அடுத்த பகுதியிலே அடுத்ததாக நாம் இந்த 2 ராஜாக்கள் பகுதியை அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏனென்றால் இதில் அநேக கருத்துக்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வசனத்தை படிக்கிற பொழுது தேவனை தேடாமல் இருந்ததினால அகசியா மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, எலியா என்ன செய்தார் என்று பார்த்தோம். அது மட்டுமில்லை, எலியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால அவர் வந்து இரட்டைப்பாடு நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம். இன்னும் 3வதாக நம்ம கடைசியாக வந்து ஏன் எலிசா வந்து இப்படி சபித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இது மட்டுமல்ல, இதை பற்றிய காரியங்கள் இன்னும் நம்ம வந்து ஆழமாக நம்ம அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.